Next in the question. Two polarities are kept cross transmission axis at 90 degree. First ரெண்டுமே perpendicular தான் இருக்கு. What will be the intensity of light coming out from the second polaroid? அப்போ நம்ம ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருவோம். இது polaroid 1, இது polaroid 2. அப்போ when unpolarized light intensity வந்து I falls on the first polaroid. அப்போ இதில் வந்து விழுகிறது வந்து I. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு போலராய்டில் விழுந்தது அப்படின்னா ரெண்டாவது போலராய்டுக்கு ஒரு போலராய்டை தாண்டி போகும்போது அதோட இன்டென்சிட்டி பாதியாக குறைஞ்சிரும். அப்போ வெளியில் வரும்போது I/2 வெளியில் வரும். இருக்கட்டும். when unpolarized light intensity I falls on the first polaroid. செகண்ட் போலராய்ட்லேருந்து இங்கேருந்து வர்ற லைட்டோடைய இன்டென்சிட்டி கேட்குறாங்க. போன தடவை நம்ம பார்த்தோம், என்ன ஃபார்முலா இங்கே போடணும் அப்படின்னா I' = I before. I beforeனா இந்த போலராய்டுக்கு முன்னாடி என்ன இன்டென்சிட்டி அப்படிங்கிறது I before cos square theta. இப்போ இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? I' = I before. இதுக்கு முன்னாடி என்ன வருது? I/2 cos square theta. ஃபஸ்ட்டு அது ரெண்டு எத்தனை டிகிரியில் வச்சுருக்குறாங்க? 90 டிகிரியில் வச்சுருக்குறாங்க. cos square 90. அப்போது I' = I before. இதான் I/2 cos square 90 நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ I' = நமக்கு என்ன வரும்? 0. அப்போ செகண்ட் போலர்லேருந்து வரக்கூடிய லைட் வந்து நமக்கு இன்டென்சிட்டி 0 இருக்கும். அப்படின்னா அர்த்தம் லைட்டே வராதுன்னு அர்த்தம். அப்போ இது செகண்ட் கேஸில் கொஞ்சம் மாற்றுறாங்க. என்ன மாற்றுறாங்க அப்படின்னா, வாட் வில் பி த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் கம்மிங் அவுட் ஃப்ரம் த தேர்டு போலராய்டு, ஒரு மூணாவது போலராய்டை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ இது P1, இது P2. ஆல்ரெடி இது ரெண்டு எத்தனை டிகிரியில் இருக்குது? 90 டிகிரியில் இருக்குது. அதுதான் இங்கே பாட்டுருக்குறோம். மூணாவதாக போலராய்டு ஒரு போலராய்டை கொண்டு அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது P3. இது எத்தனை டிகிரியில் வச்சுருக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45 டிகிரியில் வச்சுருக்குறாங்க. இன்க்ளின் பண்ணி 45 டிகிரி. அப்போ வழக்கம் போல் நம்ம அதே ஃபார்முலா போடுறோம். அதே ஃபார்முலா என்ன? இங்கேருந்து வரும்போது ஐன்னு வந்திருக்கும். ஃபஸ்ட்டு போலராய்டை கிளாஸ் பண்ணோனையும் என்ன இருக்கும் அப்படின்னா I/2 மாறி இருக்கும். இப்போ I/2 மாறினதுக்கப்புறம் போய் எதில் விழுகுது? இதில் விழுகுது. இதில் விழுந்ததுக்கப்புறம் வெளியில் வர்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வெளியில் வர்றதுக்கு என்ன ஃபார்முலா போடலாம்? I' = I before cos square theta. இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அப்போது I' = I before. I before என்னவா இருந்திருக்கு? I/2 இருந்திருக்கு. cos square ஆங்கிள் எவ்வளோ? இது ரெண்டுக்குள்ள ஆங்கிள் 45 டிகிரி. அப்போ I' = I/2 cos square 45. cos 45 1/2, 1/√2. அப்போ 1/√2 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ I' = I/1/√2 ஹோல் ஸ்கொயர் 1/2ன்னு மாறிடும். அப்போ 1/2 இங்கே ஒரு I/2 இருக்குது. I' = I/4. இதுதான் இப்போ இங்கேருந்து வர்ற போலராய்டுடைய ஆங்கிள். அப்போ இங்கேருந்து வர்றது எவ்வளோ அப்படின்னா I/4 வெளியில் வருது. இது போய் எதில் படுது? P2வில் படுது. அப்போ இது போய் P2வில் படுதுன்னா அவங்க என்ன கேட்குறாங்க மறுபடியும்? வாட் வில் பி த இன்டென்சிட்டி ஆஃப் கம்மிங் அவுட் ஃப்ரம் த தேர்டு போலராய்ட்ஸ் கெப்ட் பிட்வீன் 45 டிகிரி. இதுலேருந்து வெளியில் வருது. அப்போ நம்ம இதுலேருந்து கண்டுபிடிச்சோம். அப்போ அகைன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா I' = I before cos square theta. அப்போ I before அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குது? I/4 இருக்குது. I/4 cos square. இப்போ மொத்தம் 90 டிகிரி. அதில் இந்த பக்கம் 45 டிகிரி. அப்போ அந்த பக்கம் என்னவாக இருக்கும்? 45 டிகிரி. ஏன்னா 90 தான் ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் 45னா அந்த பக்கமும் 45 தான் இருக்கும். cos square 45. அப்போ மறுபடியும் I/4 cos square 45 நமக்கு என்ன வரும்? 1/√2 வரும். அப்போ 1/√2 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ I/4 × 1/2 நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? I/8. இதுதான் அதுலேருந்து வெளியில் வர்றது. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கோங்க.